நம்மளை ரட்சித்து நாம் இழந்து போன தேவனுடைய உறவை நமக்கு புதுப்பிப்பதற்காக பிதாவோடு கூட நாம ஒப்புரவாகி பரலோகத்திலே பங்கடையும்படியாக தான் ஆண்டவர் பூமிக்கு வந்தார். நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அப்படியாக அந்த தேவனுடைய பிறப்பை மகிமைப்படுத்தும்படியாக நாம் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளுடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நாம் அவருடைய பிறப்பை நினைவு கூறுவது நாம் ஏதோ மற்ற மனிதர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவதை போல அல்ல. ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும், நம்முடைய இல்லத்தில் பிறக்க வேண்டும். ஒவ்வொருவரின் வீட்டிலும் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எல்லாரும் அதற்காக தேவனுக்கென்று நாம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மளை நினைத்திருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படியாக நீங்க எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்களா, ஆண்டவன் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். அல்லேலூயா. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த வருடத்தை கர்த்தர் நான் சிறப்பாக கடக்கும்படியாக பெரிய ஆசீர்வாதங்களை காணும்படியாக தேவன் கிருபை செய்தார். போன வருஷம் இந்த டிசம்பர் மாதத்துலலாம் நான் என்ன செய்வேன்னு தெரியாம கண்ணீரோட இருந்தேன். நான் ஊருக்கு போயிருவேன். ஏன்னா எனக்கு வேலையில் அவ்வளோ பிரச்சனை. ஊருக்கு போயிட்டேன்னா நான் என்ன செய்வேன், கடன் அடைக்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். கடனை முழுசா அடைக்கலையே. நான் இந்த சூழ்நிலையில எனக்கு வேலையில் அவ்வளோ பிரச்சனையா இருக்கு. ஊருக்கு போனா என்ன செய்வேன்னு தெரியாம கண்ணீரோட ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தேன். ஆனா இந்த டிசம்பர்ல ஆண்டவர் என்னை 4 மடங்கா உயர்த்தி தேவனுடைய பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தரை ரட்சகராக தன்னுடைய சொந்த தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஜீவனுள்ள தேவன், கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இதுவரையிலும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள், நீங்கள் நிச்சயமாக ஆண்டவரை இந்த நாளிலே உங்களுடைய இரட்சகராக
தெய்வமாக ஏற்றுக்கொள்ளணும். நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொரு தெய்வம் இல்லை. அல்லேலூயா. இது சத்தியம், சமூலமும் சத்தியம். ஆண்டவருக்கு ஜீவனுள்ள சாட்சி நானே இருக்கிறேன். அல்லேலூயா. நான் இந்து குடும்பத்திலேருந்து வந்தவன் தான். இந்துலேருந்து வந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் என்னை ஒரு நாள்ல என்னை சந்திச்சார். நான் மரணத்தை தழுவணும் என்று நினைத்த நாள்ல ஆண்டவர் என்னை சந்தித்து என்னை அவருக்காக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தேவனை நீங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கல்லோ மண்ணோ மரமோ நீங்க வணங்குற ஏதோ ஒரு படத்தை வச்சு கும்பிடுறீங்க, அது என்னன்னே உங்களுக்கு தெரியாது. சரியா? அது யார் வரைஞ்சது, யார் செஞ்சது எதுவும் தெரியாது. ஆண்டவர் வேதம் சொல்லுது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் யாதொன்றுக்கும் ஒப்பாக ஒரு சொரூபத்தை ஆகிலும் ஒரு படத்தை ஆகிலும் நீ உண்டாக்க வேண்டாம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எது ஒன்றுக்கும் ஒப்பாக. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் யானை, சிங்கம், புலி என்னென்னத்தையோ ஒரு தெய்வமா வச்சு கும்பிட்டு இருக்கோம். இல்ல, இது நாம படைத்தவரை நாம அவமதிக்கிற காரியம். அல்லேலூயா. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எங்களுடைய சொந்த ரட்சகராக இந்த நாளில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் நாளிலே நாம் செய்யக்கூடிய மிகச் சிறந்த காரியமாக இருக்கும். எல்லாருக்கும் மீண்டுமாக கூட இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை